இந்த நியூஸை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ வருஷம் ஒரு குழந்தை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் கேன்சல் ஆகி ரீ எக்ஸாமுக்கு வந்து ப்ரெஷர் தாங்க முடியாம அவங்களோட வாழ்க்கையவே முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஒரு கமெண்ட்டை பார்க்குறேன், எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இந்த டெசிஷன்லேயே நீ ஸ்ட்ராங்கா இல்லை, எப்படி நீ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. அந்த குழந்தைங்க அது குழந்தைங்களுக்கான டைம் கொடுங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு அட்டம்ப்ட்ல பாஸ் ஆகுதுன்னா எல்லா குழந்தையும் ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் ஆகாது. 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட் எவ்வளவு வேணா எடுக்கட்டுமேங்க. 40 வயசுல நீட் எழுதி டாக்டருக்கு படிக்கிறாங்கங்க. இந்த சொந்தக்காரங்க நீங்க போற போக்குல நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு பிள்ளைய பார்த்து நீங்க போற போக்குல என்னன்னு கேக்குறீங்கன்னா இந்த அட்டம்ப்ட்லயாவது கிளியர் பண்ணிடுவியா அப்படின்ட்டு போற போக்குல கேலியா ஒரு கமெண்ட் நீங்க போட்டுட்டு போயிடுறீங்க. அது ப்ரிப்பரேஷனுக்கு அது ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ உள்ள மைண்ட் அஃபெக்ட் பண்ணுங்கிறது நீங்கள் யாராச்சும் யோசிக்கிறீங்களா? பேரண்ட்ஸ் அதுக்கான டைமை கொடுங்க, ப்ரெஷர் பண்ணாதீங்க. எனக்கு அது ரொம்பவுமே கனெக்ட் ஆகுது. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அப்பா என் மேலே என் படிப்புக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே என்னால் இந்த அட்டம்ப்ட்ல பாஸ் ஆக முடியுமான்னு தெரியல, அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்துட்டேன். ஐயோ, உங்கள் அப்பா செலவு பண்ணது என் புள்ள ஃபியூச்சரில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செலவு பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த மார்க் முக்கியம் இல்லை, நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் செலவு பண்ணுறாங்க. நீங்கள் 2 அட்டெம்ப்ட் எழுதுங்க, 3 அட்டெம்ப்ட் எழுதுங்க, இல்ல வேற டிகிரி கூட படிங்க, லைஃபை ஃபேஸ் பண்ணுங்க. எந்த எக்ஸாமா வேணா இருக்கட்டுங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்க மென்டல் ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் பத்திரமா பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு தோணுதுன்னா பிரேக் எடுத்துக்கோங்க. டைம் லைன் யாருங்க ஃபிக்ஸ் பண்றது? 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம் ஆகட்டும். ஏன் MBBS முடிச்சுட்டு நான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க, மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். இதை விடவா உங்க வாழ்க்கை என்ன பெருசா போயிட போகுது? நான் இன்னொரு வருஷம் ஃபெயில் ஆயிருந்தேன் என்ன, ஒரு வருஷத்துக்கான 5 லட்சம் வேஸ்டா போகும். போதுங்க, இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. டைம்னு சொல்லிட்டு டைம் பின்னாடியே ஓடாதீங்க. லைஃப்ல டெய்லி கத்துக்க பாருங்க. ஃபெயிலியர்ஸ்ல லெசனை கத்துக்கிட்டு முன்னேற பாருங்க. இவ்வளோத்தையும் தாண்டி ஒரு குழந்தை வந்து என்னால முடியல அப்படின்னு சொல்லுதுன்னா பரவாயில்ல விடு, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ வழி இருக்குன்னு நீங்க சொல்றது அந்த குழந்தையோட வாழ்க்கையவே மாத்துங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை தோல்வியில தான் தொடங்குதே. தோத்துட்டோமேன்னு நினைக்காதீங்க. தோல்வியில தான் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையே தொடங்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க சக்சஸ்ஃபுல் பர்சனாவே மாறுறாங்க. நீட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் தான், அதை வச்சு வாழ்க்கையெல்லாம் டிசைட் பண்ண முடியாது. தோல்வி தான் வெற்றியோட முதல் படி. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட நீட் எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே நல்ல ஸ்கோர் எடுப்பீங்க.